உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுள் இருக்காரு. கடவுள் சரியாதான் என்ன வழி நடத்தி உங்களை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. சூர்யா மாதிரி தான் உங்களை தத்து எடுத்துக்க போறாங்க. அப்போ உங்களை பெத்த அப்பா அம்மாவுக்கு தான் நான் உங்களை தத்து கொடுக்க போறேன். அம்மன் என்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நான் நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்கேங்கிற மன திருப்தி இப்ப என்கிட்ட இருக்கு. அம்மா கிட்ட போலாமா? வாங்க. சாஸ்திரிகளே, இருங்க. அம்மா, குருஜி சொன்ன மாதிரி இந்த குழந்தையோட தலைக்கு மேல கற்பூர ஜோதி எரிஞ்சுதுமா. நான் என் கண்ணால பார்த்தேன். ஆமா, ஏற்காட்டுல காணாம போன மாரியோட குழந்தை இந்த குழந்தை தான். தேவி அம்மாவோட ஆத்மாவும் இந்த குழந்தை தான். உங்க பேத்தி இந்த குழந்தை தான்மா. எல்லா உண்மையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் சாஸ்திரி. தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா சாஸ்திரி, எனக்கு இந்த குழந்தை தான் மாரி சூர்யாவோட குழந்தைன்னு முன்கூட்டியே தெரியும். அது தெரிஞ்சும் நான் ஏன் உண்மையை வெளியில சொல்லாம இருந்தேன் தெரியுமா? இந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த குழந்தைய கொல்றதுக்கு யாரோ துடிச்சிட்டு இருக்காங்க. இது மாரியோட குழந்தைன்னு வெளியில தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை உயிரோட இருக்கும். இது சூர்யா மாரியோட குழந்தைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த நிமிஷம் இந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு சாஸ்திரி. காணாம போன குழந்தைய நினைச்சு சூர்யாவும் மாரியும் பட்ட வேதனையை விட கண் முன்னாடி இருக்கிற குழந்தை உங்க குழந்தை தான், என்னோட பேத்தி தான், இந்த குடும்பத்தோட வாரிசு தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியாம நான் பட்ட வேதனை இருக்கே, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல சாஸ்திரி. பல நாள் நான் தூக்கமே வராம ராத்திரியில தனியா உட்காந்து அழுதுருக்கேன். என்னுடைய இந்த நிலைமை என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது சாஸ்திரி, வரவே கூடாது. இந்த குழந்தை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெகதீஷ் சாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? நான் கோவில் வேலையா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய மாறிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெகதீஷ் சார் எனக்கு போன் பண்ணாருமா. அப்புறம் நேரா வந்து என்ன பார்த்தாரு. சார், நான் உங்ககிட்ட சொன்ன இந்த உண்மையை வேற யாருகிட்டையும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது சத்தியம். என்ன நீங்க நம்பலாம். ரொம்ப நன்றி சாஸ்திரி சார். ஆமா சாஸ்திரி, அவர் சொல்லிதான் எனக்கே இந்த உண்மை எல்லாம் தெரியும். என் வீட்டுக்காரரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு இப்போ அவர் கோமால இருக்காரு. சூர்யா மாரியோட குழந்தைய என் பேத்திய கொலை பண்ண துடிச்சவன் தான் என் வீட்டுக்காரரையும் கொலை பண்ண பாத்திருக்கான். அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை மாரியோட குழந்தைன்னு வெளியில சொல்லணும். அது வரைக்கும் வெளியில சொல்லாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அன்னைக்கு கூட ஒருத்தன் லெட்டர் எழுதி மிரட்டல் விட்டுருந்தான். போன் பண்ணி கூட மிரட்டினாங்க. குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்குமா? பாத்தீங்களா பாத்தீங்களா? இதனாலதான் இந்த குழந்தைய பத்தின உண்மைய யார்கிட்டயுமே சொல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் மாரி சூர்யா முன்னாடி நான் அப்படியே தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த சாஸ்திரி. சாஸ்திரி, பிளீஸ் எனக்காக இந்த குழந்தை பத்தின உண்மைய தயவு செஞ்சு இப்ப வெளியில சொல்லிடாதீங்க. ஐயோ, அதுக்கான நேரம் கூடி வரும். கூடிய சீக்கிரத்துல அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா உண்மைய சொன்னாதான் சரியா இருக்கும். அப்பதான் இந்த குழந்தையையும் காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு அது வரைக்கும் எதுவும் சொல்லாதீங்க சாஸ்திரி. சரிங்கம்மா, நான் கண்டிப்பா இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த குழந்தை எந்த ஆபத்தும் வரக்கூடாது. குழந்தை சந்தோஷமா மாரியோட நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கடவுள் எப்பேற்பட்ட திருவிளையாடல் பண்ணிருக்காரு பாத்தீங்களா?
பெத்த குழந்தைய மாறிக்கிட்டேந்து பிரிச்சு வச்சு பெத்த மனசை பரிதவிக்க விட்டுட்டு திரும்ப அந்த குழந்தைய வேற யாரோ பெத்த குழந்தை மாதிரி தாய்கிட்ட சேர்த்திருக்காரு. கடவுளோட இந்த திருவிளையாடல என்னன்னு சொல்றதுமா? எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் வரேம்மா. வாங்க வாங்க போங்க பாத்து. இந்தாம்மா, குழந்தை மாடி ரூம்ல இருந்தது. குழந்தைய வாங்கிக்க. ஐயா, என்ன ஐயா, ஏன் கண் கலங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஏன் கண் கலங்குறீங்கன்னு எனக்கு தெரியுங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, இதுதான் ஏன் குழந்தை. இது கடவுள் முடிவு பண்ண விஷயம். கடவுள் சில விஷயங்கள்ல நமக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. ஆமாம்மா, நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவாரு. அதை இன்னைக்கு அனுபவபூர்வமா நான் உணர்ந்துட்டேம்மா, பரிபூர்ணமா உணர்ந்துட்டேம்மா. சிஸ்டர், கீழே என்ன நடக்குது சிஸ்டர்? சாஸ்திரி ஒரு மார்க்கமா இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் குழந்தைய கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சத சாஸ்திரி கண்டுபிடிச்சிட்டாரா சிஸ்டர்? மாரியோட குழந்தை தான் இதுங்கிற உண்மைய சாஸ்திரி கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? வா சொல்றேன். ஐயோ, அத்தை, சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இல்லனா அது எங்க குழந்தையும் நம்பி நாங்க ஏமாந்து போயிருப்போம். ஆமா பெரியம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மாரி, நான் சரியான நேரத்துக்கு இங்க வந்தேன்னா அதுக்கு காரணம் இந்த வெண்ணிலா தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.